ஒரு வசனத்தை நம்ம எடுத்து வாசிப்போம். ரோமர் எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். இங்கே ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனானான். இன்னைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு விசுவாசத்தில் வல்லவன். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் வல்லமை உள்ளவர். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் வல்லமை உள்ளவர். அவருடைய பிள்ளைகள் அதே போல வல்லவர்களாக இருக்க வேண்டும். அவர் ராஜாதி ராஜானா நம்ம ராஜா, அவர் செடினா நம்ம கொடி, அவர் ஒளினா நம்ம வெளிச்சம். தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, அப்பா 8 அடி பாய்ந்தா பிள்ளை 16 அடி பாயும். அதே போல் ஆண்டவர் யோவான் 14வது அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்லியிருக்கிறார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்வதை விட பெரிய காரியத்தை செய்வான். அப்போ ஆண்டவர் விரும்புகிற காரியம், நீங்கள் ஒரு பலவீனனா இருக்க ஆண்டவர் விரும்பலை, நீங்கள் கோழையா இருக்க ஆண்டவர் விரும்பலை, நீங்கள் வல்லவர்களா இருக்க வேண்டும். அதுவும் விசுவாசத்தில் வல்லவர்களா இருக்க வேண்டும். இன்னைக்கு ஒவ்வொரு விசுவாசிகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் ஒவ்வொருவரும் விசுவாசத்தில் வல்லவர்களா இருக்கணும். ஆண்டவர் உங்களுக்கெல்லாம் ஒரு பேர் கொடுத்திருக்கிறார், விசுவாசி. விசுவாசி அப்படின்னா அப்படியே நம்புகிற ஒரு கூட்டம், விசுவாசிக்கிற ஒரு கூட்டம். அதில் ஆண்டவர் சொல்கிறார், ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவன் ஆனார். அதே போல ஆபிரகாம் நம்ம எல்லாருக்கும் முற்பிதாவாக இருக்கிறார். ஆபிரகாமின் சந்ததி நாமும் விசுவாசத்தில் வல்லவர்களாக இருக்க வேண்டும். சின்ன ஒரு காரியத்தையும் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் எனக்காக இதை செய்வார். ஒரு வேலை காரியமாக விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் இதை எனக்காக செய்வார். நிச்சயம் அவர் செய்வது நல்லதுக்காக இருக்கும். அவர் ஒரு நாள் தீமை செய்ய மாட்டார். இந்த பாதையில் நடத்துகிறார், இதை நான் நம்புகிறேன், இதை விசுவாசிக்கிறேன். கர்த்தர் இதோடைய முடிவு ஆச்சரியமாக இருக்கும், அற்புதமாக இருக்குங்கிறத நீங்கள் நம்ப வேண்டும். அவர் நடத்துகிற பாதை, அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலை, அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற குடும்பம் எல்லாமே விசுவாசத்தில் அந்த பயணத்தை நீங்கள் தொடங்கணும். ஒரு நாளும் முறுமுறுக்கக்கூடாது. ஆபிரகாம் நாளுக்கு நாள் விசுவாசத்தில் வல்லவனாய் மாறினார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நான் குறித்து பார்க்கும்போது, ஆண்டவர் ஆபிரகாமை ஒரு விக்கிரக ஆராதனை நிறைந்த ஒரு சந்ததியிலிருந்து, தேராகு சந்ததியிலிருந்து ஆண்டவர் பார்க்குறாரு. ஆபிரகாமை மட்டும் பிரித்து எடுக்கிறார். ஆபிரகாமே உன் வீட்டை விட்டு வெளியே வா. ஆபிரகாம் வெளியே வந்தார். வேதம் சொல்லுகிறது, இல்லாதவைகளையும் காணப்படாதவைகளை குறித்தும் விசுவாசித்தானாம். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நான் உன்னை கொண்டு போவேன்ப்பா அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அதை அப்படியே ஆபிரகாம் விசுவாசிக்கிறார். நிச்சயம் ஆண்டவரை நான் நடத்துவார். வீட்டை விட்டுட்டு வந்துட்டார். அவருடைய சொத்து பத்து எல்லாத்தையும் விட்டுட்டு, ஆண்டவர் சொன்னார் அப்படின்னு உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டார். பாருங்க எவ்வளோ பெரிய விசுவாசம். ஆனால் இப்போ ஆபிரகாமுக்கு 75 வயசு ஆயிடுச்சு. 75 வயசானதுக்கு அப்புறம் இப்போ ஆண்டவர் சொல்றாரு ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமே வானத்து நட்சத்திரங்களை பாரு, இதே மாதிரி உன்னுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். ஆபிரகாம் விசுவாசித்தார். ஆனால் இந்த விசுவாசம் எப்படி இருந்ததுன்னா அரகுற விசுவாசமாக இருந்தது. ஆண்டவர் சந்ததியை தருவார், ஆனால் எனக்கும் சாராளுக்கும் கிடைக்குமா? சாராள் எனக்கே 75, சாராளுக்கு இப்போ 65 வயசு, பாதி கிளவி ஆயிட்டா, இப்போ எப்படி இது நடக்காது அப்படின்னு ஆபிரகாம் எப்படி முடிவெடுத்தார்னா, வேலைக்காரியை சேர்த்திக்கிட்டார், ஆகாரை சேர்த்திக்கிட்டார். இப்போ ஆகாருக்கு ஒரு குழந்தை இஸ்மவேல் பிறக்கிறார். இப்போ குடும்பத்தில் பல பிரச்சனை, குழப்பம், ஒரே போராட்டம், சண்டை இதெல்லாம் காணப்படுகிறது. ஒரே பிரச்சனை. ஆகார சாரால் வெளியே போங்கிறா, அவ வெளியே போறா, வனாந்தரத்துக்கு போறா, இப்படி பல பிரச்சனை, போராட்டம். இப்போ 99 வயசானது ஆயிடுச்சு.
99 வயசுல இப்போ மறுபடியும் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி சொல்றாரு. ஆதியாகமம் 17வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பதாக நடந்து உத்தமனாயிரு அப்படின்னு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்கிறார். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன்பா. உடனே ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்தார். அப்புறம் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றார், இனி உன் பேர் ஆபிராம் அப்படின்னு இல்லாம ஆபிரகாம் என்று அழைக்கப்படும், நீ எல்லா ஜாதிகளுக்கும் தகப்பனாய் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டார். உடனே ஆபிரகாமும் ஓகே ஆண்டவரே, நான் இதை விசுவாசிக்கிறேன். அடுத்தது 15வது வசனத்தை வாசிங்க. பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை நீ சாராய் என்று அழையாதிருப்பாயாக. இப்போ ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லும் போதெல்லாம் ஆபிரகாம் ஓகே, நிச்சயம் ஆண்டவர் இதை செய்வார், நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன் அப்படின்னு விசுவாசித்தார். கண்டிப்பா என்னுடைய ஜாதியை அவர் பெருக பண்ணுவார், நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவார். ஆனா இப்போ 15வது வசனத்துல ஆண்டவர் 99 வயசுல ஆபிரகாமை பார்த்து சொல்றார், உன் மனைவியாகிய சாராய், இனி சாராய்ன்னு அவ கூப்பிடப்படாம சாராள் எனப்படுவா, சகல ஜாதிகளுக்கும் அவ தாயா இருப்பா. இதை கேட்டதும் ஆபிரகாம்னால இப்ப நம்ப முடியல. இப்போ ஆபிரகாம் சிரிக்கிறார். அதை வாசிங்க. அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ, 90 வயதா இருக்கிற சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இதயத்திலே சொல்லிக்கொண்டு, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. ஆபிரகாம் பாருங்க, இதை நம்பவே இல்லை. ஆண்டவர் ஏதோ மாத்தி சொல்றார் போல, தப்பா சொல்றார் போல அப்படின்ட்டு இதை சொல்லிட்டு ஆபிரகாம் என்ன சொல்றார், இஸ்மவேலை காட்டுறார். இஸ்மவேல் உமக்கு முன்பதாக பிழைப்பானாக. நீங்க இஸ்மவேலை பத்தி தான் பேசுறீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு இஸ்மவேலை காட்டுறார். உடனே மறுபடியும் ஆண்டவர் சொல்றார், வாசிங்க தொடர்ந்து. அப்பொழுது தேவன் உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு குமாரனை பெறுவாள். அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. ஆண்டவர் பேரும் கொடுக்கிறார். சாராளுக்கு நிச்சயம் ஒரு குழந்தை பிறக்கும்பா, அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். இந்த வார்த்தையை கிடைச்சதுமே ஆபிரகாமுக்கு இப்போ 100% உறுதியாயிட்டாரு. நிச்சயம் வேலைக்காரிக்கல்ல, எனக்கும் சாராளுக்கும் ஆண்டவர் கற்பத்தின் கனியை கொடுப்பார், ஈசாக்க கொடுப்பாருன்னு 100% ஆபிரகாம் நம்புறார். இதுக்கப்புறம் ரோமர் 4வது அதிகாரம் 19வது வசனம் சொல்கிறது, அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. விசுவாசத்தில் ஆபிரகாம் பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். பாருங்க எவ்வளவு பெரிய விசுவாசம் ஆபிரகாம். அதுக்கப்புறம் ஆபிரகாம் விசுவாசத்தில் அவன் தளர்ந்து போகவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு இடத்துலையாவது ஆபிரகாம் விசுவாசத்தில் சோர்ந்து போனார்னா இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, ஈசாக்கு பிறந்ததுக்கு பிறகு ஈசாக்க போய் பலி செலுத்துப்பா. ஆபிரகாம் விசுவாசத்தில் ஈசாக்க கூட்டிட்டு போறார். போகும்போது சொல்றாரு, நானும் என் குமாரரும் திரும்ப வருவோம், அதுவும் சொல்லிட்டு போறார். அடிக்கிறதுக்கு எங்கப்பா ஆட்டுக்குட்டி, அது தேவன் பார்த்து கொள்வார். எவ்வளவு இதெல்லாம் பார்க்கும்போது நடக்கிறதெல்லாம் ஒரு காரியம் நடக்குது. கூட்டிட்டு போறாரு, கையை கட்டுறாரு, காலை கட்டுறாரு, கத்தி எடுத்து ஓங்குறாரு, இதுதான் நடக்குது. ஆனா ஒரு விசுவாச வார்த்தைகளை ஆபிரகாம் சொல்லிட்டு வர்றாரு, அங்க தேவன் பார்த்து கொள்வார், நானும் என் மகனும் திரும்ப வருவோம். பலி செலுத்திருக்கும், வாக்குத்தத்த குழந்தைய பலி செலுத்திருக்கும் ஆபிரகாம் கையை ஓங்குறாரு. ஆனா ஆபிரகாம் விசுவாசித்தபடியே ஆண்டவர் பிள்ளையாண்டான் மேல கையை போடாதன்னு சொல்லி நிறுத்தியே. பாருங்க ஒரு அற்புதமான ஒரு காட்சி. ஆபிரகாம் வளர வளர, அதுதான் வேதம் சொல்கிறது, ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவன் ஆனார். என்னைக்கெல்லாம் நம்ம விசுவாசம் குறையுதோ, சில காரியத்தை நம்ப முடியாம இருக்கிற காரியங்கள் இருக்குதோ, அன்னைக்கு தான் பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். என்னைக்கெல்லாம் விசுவாசம் குறைஞ்சு போகுதோ,
இல்லை இது ஒருவேளை இப்படியா இருக்குமோ அப்படின்னு நம்ம மனுஷ பலத்தில் ஒரு முடிவு எடுக்கிறோமோ, எது ஈஸியான காரியத்தை இதாக தான் இருக்கும், ஆண்டவர் சொன்னது இதாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம பலத்தில் நம்ம முடிவெடுக்கிறோமோ, அது என்றைக்கும் பிரச்சனையும் அது ஆபத்தாக தான் இருக்கும். ஆனால் வளர வளர ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவரானார். இந்த விசுவாச வாழ்க்கை என்பது ஒரு நாளில் நான் விசுவாசத்தில் வளர்ந்துட்டேன் அப்படிங்கிறது இல்லை. விசுவாச வாழ்க்கை ஆண்டவரோடு கூட நடக்க நடக்க ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஆண்டவர் கற்றுத்தருவார். சில நேரத்தில் விழுந்து போவோம், சில நேரத்தில் எதை நம்புறதுன்னு தெரியாது, எதை விசுவாசிக்கிறதுன்னு தெரியாது, ஒரு குழப்பமான சூழ்நிலைகளாக இருக்கும். ஆனால் இது ஆண்டவரோடு கூட நடக்கும்போது ஒரு கட்டத்தில் தெரிஞ்சிரும், கண்டிப்பாக ஆண்டவர் இப்படி தான் நடத்த போகிறார், நானும் என் பிள்ளையாண்டாவும் திரும்ப வரதான் போகிறோம், அங்கே தேவன் ஆட பார்த்துக்க போகிறார், அவரே எல்லாவற்றையும் பாதுகாத்து கொள்ள போகிறார். இதெல்லாமே விசுவாசம்தான். ஒவ்வொரு விசுவாசிகளும் விசுவாசத்தில் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். உலக மனிதர்கள் அவங்களுக்கு எது ஈஸியாக படுதோ அதை தான் செய்வாங்க. ஆனால் விசுவாசிகள் எது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியமாக இருக்குதோ அதை தான் விசுவாசிப்பார்கள். உலகம் மனிதர்களுக்கு எல்லாமே நேச்சுரலாக நடக்கும், தன்னை போல எல்லாமே நடக்கிற மாதிரி இருக்கும், அவங்க உழைக்கிறாங்க. ஆனால் யாருக்கு அற்புதமான காரியங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடக்கும்னா விசுவாசிகளுக்கு. காரணம், அவங்க விசுவாசிக்கிறது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை விசுவாசிக்கிறாங்க. நான் சொல்லுவேன், இந்த இடத்துல ஒருவேளை சில தோல்விகளோடு, சில விசுவாச கேள்விகளோடு நீங்கள் வந்திருக்கலாம். நான் விசுவாசித்தேன், ஆனால் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குதே, இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் மாறிக்கொண்டு இருக்கிறதே, ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், ஆனால் அந்த வாக்குத்தத்தம் நடக்காமல் வேற ஏதோ ஒன்று நடக்கிற மாதிரி இருக்குதே என்கிற ஒரு கேள்வியோடு வந்திருக்கலாம். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களுக்கு வாக்கு கொடுத்தவர் அவர் உண்மை உள்ளவர். உங்களை ஒரு விசுவாச பாதையில் நடத்துகிறார்ல, இதுதான் ஒரு பெஸ்ட்டான ஒரு பாதை. ஹல்லேலூயா. ஒரு 3 காரியங்களை நான் உங்களோடு கூட பேச போகிறேன். முதலாவது, சாதகமான சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டது விசுவாசம். விசுவாசம் அப்படின்னா என்னன்னா, சாதகமாக இருக்கிற சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டது தான் விசுவாசம். அதாவது சாராளுக்கு 90 வயசு ஆயிடுச்சு. இயற்கையாகவே 90 வயசில் குழந்தை பிறக்காது, கற்பம் செத்துருச்சு. இந்த ஒரு சூழ்நிலையில் நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை, ஆனால் இதற்கு அப்பாற்பட்டது தான் விசுவாசம். ஆண்டவருடைய கிரியைகள் இயற்கைக்கு அப்பாற்பட்டது. யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் 27வது வசனத்தில் மோசே பார்வோனை பார்த்து சொல்கிறார், நாங்கள் வனாந்தரத்துக்கு ஜனங்களை கொண்டு போகிறோம், ஒரு 3 நாள் ஜனங்களை எங்கள் கூட விடுங்க, நாங்கள் வனாந்தரத்தில் போய் ஜனங்களோடு கூட சேர்ந்து நாங்கள் ஆராதிக்க போக எங்களை விடுங்க அப்படின்னு மோசே கேட்கிறார். எத்தனை நாள் கேட்டார்னா 3 நாள். வாசிங்க. நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் போய், நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு விதிக்கிறபடியே அவருக்கு பலியிடுவோம் என்றான். விதிக்கிறபடியே பலியிடுவோம். அடுத்தது 10வது அதிகாரம் 22வது வசனம் 23வது வசனம் வாசித்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு காரிருள் எகிப்து தேசம் முழுவதும் மூடுகிறது. அது மூடுனது 3 நாள் அப்படியே காரிருள் மூடுது. எகிப்து ஜனங்கள்னால எந்திரிக்கவே முடியல, அப்படி ஒரு காரிருள். அவங்களால ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியல, பயங்கரமான காரிருள். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிச்சமாக இருக்குது. இந்த 3 நாள் முழுவதும் அவங்களுக்கு காரிருளாக இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் நினைச்சிருந்தா அந்த 3 நாளை பிரயோஜனப்படுத்தி இருக்கலாம், வாங்க நம்ம போயிடலாம் வனாந்தரத்துக்கு அப்படின்னு அவங்க ஓடி இருக்கலாம். அதை வாசிங்க. அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று. 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவருக்கு ஒருவர் பார்க்க கூட முடியல, அப்படி ஒரு காரிருள். ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குமோவெனில் அவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாசஸ்தலத்துல வெளிச்சம் இருக்கு. பாருங்க, ஒரு அழகான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இதை அவங்க யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போ மோசே கேட்குறார், ஆண்டவரே காரிருள் வந்துருச்சு, நாங்கள் புறப்படட்டுமா? ஆண்டவர் அமைதியாக இருக்கிறார், பதில் எதுவுமே சொல்லலை. பவுல் சீலா, புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. அவங்களுடைய கைகள் எல்லாம் சங்கிலி போடப்பட்டு இருக்கிறது. திடீர்னு சிறைச்சாலை கதவு திறக்குது, சங்கிலிகள்லாம் அவுந்து விழுகுது.
எல்லாமே கட்டுகள்லாம் விழுந்துருச்சு. இதை பார்த்தது போர் சேவகர் என்ன பண்ணுறாருன்னா, ஐயோ பவுலும் சீலாவும் தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு, இனி நம்ம உயிரோடு இருந்தால் ராஜா நம்மளை கொன்று போடுவார் அப்படின்னு ஈட்டி எடுத்து தன்னைத்தானே குத்த போகும்போது பவுல் வந்து தோலை தட்டுறார். தோலை தட்டி சொல்கிறார், போர் சேவகரே, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம், எங்கள் கை சங்கிலிகள்லாம் அவுக்கப்பட்டுருச்சு, ஆனால் நாங்கள் எங்கேயும் தப்பிச்சு போல, இங்கேயே தான் இருக்கிறோம். பாருங்க, ஒருவேளை அவங்களுக்கு கிடைச்ச அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்க வந்து பயன்படுத்தியிருந்தா அந்த போர் சேவகன் செத்திருப்பார். அவரே குத்தி ஐயோ இவங்க தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு குத்தி செத்திருப்பார். ராஜாவும் இவங்க மேலே கொலைப்பள்ளி விழுந்திருக்கும், ஒரு கொலையே பண்ணிட்டாங்க அப்படின்னு. இஸ்ரவேல் ஜனங்களும் பாருங்க, ஒருவேளை அந்த காரிருள் சூழ்ந்த நேரத்தில் இவங்க விடுதலை ஆகியிருந்தா இவங்க வந்து ஏதோ கிடைச்சதை மட்டும் கொண்டு போயிருப்பாங்க, வனாந்தரத்தில் கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆனால் நடந்தது என்ன, அவங்க புறப்படும் போது எகிப்தியர்களுடைய எல்லாவற்றையும் அவர்கள் கொள்ளையடித்தார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போனா அவங்களே என்ன பண்ணிட்டாங்கன்னா, தங்கத்தை எல்லாம் அவங்க கையில் கொடுத்து, இன்னாங்கப்பா நீங்கள் போனால் போதும் அப்படின்னு அவங்க சொத்து தங்கம் அவங்க கிட்ட என்னெல்லாம் இருந்ததோ அதையெல்லாம் எடுத்து இஸ்ரவேலர்கள் கிட்ட கொடுத்து, நீங்கள் முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புங்க அப்படின்னு அவங்கள அனுப்பிட்டாங்க. எகிப்தி முழுவதும் அவர்கள் கொள்ளையடித்தார்கள். அப்போது சில நேரத்தில் ஆண்டவர் சாதகமான சூழ்நிலை இருக்கும், ஆனால் அது இல்லை ஆண்டவர் நடத்துறது. ஒவ்வொரு நிமிடமும் விசுவாசிகள் ஒவ்வொரு ஸ்டெப்பும் விசுவாசத்தில் தான் எடுத்து வைக்கணும். இது ஆண்டவர் நடத்துகிறாரா, இதுதான் சரியான வழியா, இதுதான் கரெக்டான டைமிங்கா, சரியான நேரத்தில் தான் கர்த்தர் நடத்துகிறாரா என்பதை நீங்கள் சோதித்து ஒவ்வொரு அடியும் ஏதோ எல்லாமே இருக்குது அப்படிங்கிற, ஓ நம்ம லோனுக்கு அப்ளை பண்ணிட்டோம் சரி வீடு கட்டிடுவோம், அப்படி இல்லை. எல்லாமே இருக்குது சரி இந்த காரியத்தை செய்வோம், இல்லை இல்லை. விசுவாசத்தில் ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்கள் எடுத்து வைக்கணும். இது கர்த்தர் தான் நடத்துகிறாரா அறிந்து ஆண்டவர் நடத்துகிற பாதை அது அற்புதமானது. அதை விட ஒரு பெஸ்டான ஒரு வழி எதுவுமே இல்லை. ஆமென். கால சூழ்நிலை சாதகமாக இருக்குன்னு உலக மக்கள் சாதகமான சூழ்நிலையில் நடப்பார்கள், விசுவாசிகள் அசாதாரணமான சூழ்நிலையில் நடப்பவர்கள். அல்லேலூயா. அதெல்லாம் அசாதாரணமாக இருக்கும், ஆனால் அந்த சூழ்நிலையில் தான் விசுவாசிகள் நடப்பார்கள். டாக்டர்ஸ் ரிப்போர்ட்டெல்லாம் அப்நார்மலாக இருக்கும், அந்த சூழ்நிலையில் தான் விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை கர்த்தர் செய்வார். சில குடும்ப பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், அதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்குற ஒரு கேள்விக்குறியோடு இருக்கும். அந்த நேரத்தில் தான் கர்த்தர் அழகாக ஒரு வீடு கட்ட உதவி செய்வார், கார் வாங்க உதவி செய்வார். அசாதாரணமான நேரத்தில், நீங்கள் யோசிக்காத நேரத்தில், நீங்கள் எதிர்பார்க்காத காரியத்தை, உங்கள் சிந்தையில் தோன்றாத அதிசயங்களை செய்கிறவர் இயேசு கிறிஸ்து. ஆமென். அது நிச்சயம் உங்களுக்கு செய்ய போகிறார். விசுவாசத்தில் நடக்கிறவர்களுக்கு அசாதாரணமான காரியங்களை செய்வார். ரெண்டாவது, வாக்குத்தத்தத்தை கண்மூடித்தனமாய் நம்புவது விசுவாசம். எப்படி விசுவாசத்தில் வல்லவராகணும் அப்படின்னா, ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அப்படியே நம்புறது. ஆபிரகாம் அப்படியே நம்பினார். வீட்டை விட்டு வெளியே வாங்கினார், வெளியே வந்தார். 100 வயசுல குழந்தை கிடைக்கும்னாரு, அதை அப்படியே நம்பினார். பிள்ளைய பலி செலுத்தினாரு, கொண்டு போனார் தைரியமா. விசுவாசத்தில் ஆபிரகாமுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவர் வாக்குத்தத்தத்தை அப்படியே ஆபிரகாம் நம்பினார். வேதத்தில் பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து நீங்க வாசித்தீங்கன்னா வாசிங்க. அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் எழுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். பாருங்க, நாகமான் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு தளபதி, இவருக்கு குஷ்டம் பிடிச்சிருச்சு, உடம்பு முழுவதும் குஷ்டரோகம். இவர் எலிசா கிட்ட வரார். எலிசா கிட்ட வந்து, எனக்கு இப்படி குஷ்டம் வந்துருச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறார். எலிசா இந்த நாகமானை பார்க்கவே இல்லை. வேலைக்காரர் அனுப்புகிறார். அனுப்பி வேலைக்காரங்கிட்ட சொல்கிறாரு, நீ போய் நாகமான் கிட்ட போய் சொல்லு, யோர்தானில் 7 தடவை முங்கி எழும்ப சொல்லு. இப்போ வேலைக்காரர் வந்து நாகமான் கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் போய் யோர்தானில் 7 தடவை முங்கி எழும்புங்க. நாகமானுக்கு கோபம் வந்துடுச்சு. எலிசா வந்து என்னை தொட்டு எனக்கு சுகத்தை தருவாருன்னு நினச்சா
என்ன எங்கேயோ போய் யோர்தானில் போய் மூழ்க சொல்கிறாரு, 7 தடவை குனிஞ்சு எந்திரிக்க சொல்கிறாரு. ஏன் எங்க ஊர்ல நல்ல நல்ல நதிகள் இல்லையா? அடுத்து வாசிங்க. அதற்கு நாகமான் கடுங்கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். நான் ஸ்நானம் பாருங்க எப்படி நினைச்சார்னா, எலிசா வந்து என்னை தொட்டு தன்னுடைய குஷ்டரோகத்தில் அவருடைய கையை வச்சு என் குஷ்டரோகத்தை எல்லாம் நீக்குவார் அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன். ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்களில் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி, பாருங்க என்ன சொல்றாரு, இந்த இஸ்ரவேலின் நதி யோர்தானை காட்டிலும் தமஸ்குல இருக்கிற இந்த நதி வந்து நல்ல நதி அல்லவா, அது சூப்பரான நதி, அங்க நான் 7 தடவை முங்கி எந்திரிப்பனே, ஏன் இஸ்ரவேல்ல இருக்கிற யோர்தான்ல முங்கி எந்திரிக்கணும் அப்படின்னு கேட்கிறார். நடந்தது என்ன? உடனே வேலைக்காரன் சொல்றான், ஆண்டவரே அவர் பெரிய ஒரு தீர்க்கதரிசி, அவர் சொன்னதை அப்படியே நீங்க செய்யுங்க. உடனே நாகமான் போய் 7 முறை யோர்தான்ல குனிஞ்சு எந்திரிச்சார். அவருடைய குஷ்டரோகமெல்லாம் நீங்கிருச்சு. நாகமான் என்ன யோசித்தார்னா, இந்த நதியை காட்டிலும் அப்னாரும் பர்பா அந்த நதிகள் நல்ல நதிகள் அல்லவா. சில நேரத்தில் ஆண்டவர் நமக்கு காட்டுற ஒரு பாதையை விட மற்ற பாதை நல்லதாக தான் தெரியும். அது பார்க்குறதுக்கு ஓகே, இதை ஏன் ஆண்டவர் சூஸ் பண்ணார், இதை விட இது நல்லதல்லவா. மாம்சத்தில் டிசைட் பண்ணுறவங்க எப்போவுமே எது நல்லதாக இருக்குதோ எது பெஸ்ட்டாக இருக்குதோ அதை தான் செலக்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு அநேகர் விழுந்து போனதுக்கு காரணம் எது நல்லதாக அவங்க கண்ணுக்கு பட்டதோ அதை செலக்ட் பண்ணனால தான் இன்னைக்கு அநேகர் விழுந்து போயிட்டாங்க. அநேகருடைய வாழ்க்கை தோத்து போனதுக்கு காரணம் ஆண்டவர் சொன்ன விசுவாசத்தின்படி நடக்காம எது அவங்களுக்கு நல்லதா பட்டுச்சோ அதையே செலக்ட் பண்ணி, ஓ இது இந்த வேலையா, இவ்வளோ சம்பளம் கிடைக்குமா அப்படின்னு உடனே அந்த வேலையை செலக்ட் பண்ணுறது. நல்ல வேலையில தான் இருப்பாங்க. யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பார், டே இந்த வேலை நல்ல வேலைடா, இருக்கிற வேலையை விட்டுட்டு அது நல்லா இருக்கு அப்படின்னு அங்கே போய் கடைசியில் 1 மாதம் வேலை செய்வாங்க, அடுத்தது அந்த வேலையிலேருந்து நிறுத்திடுவாங்க. அப்புறம் வேலைக்கு இருக்கிற வேலையும் விட்டாச்சு. இப்படி பாருங்க, விசுவாசி எது நல்லதா இருக்கிறத பார்த்து செலக்ட் பண்ண மாட்டான். விசுவாசி ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார் அதில் தான் நடப்பாங்க. ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், அது பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்கும், அது பார்க்கறதுக்கு குழப்பமா இருக்கும், அது பார்க்கறதுக்கு எல்லாம் அடைச்ச மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும், இதுதான் கர்த்தர் என் கூட பேசுகிறார், ஒரு நிறைவை தரார், இது ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்துருக்கிறார். அதை செலக்ட் பண்ணுறவங்க தான் விசுவாசி. ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நல்லதாக இருக்கிறத செலக்ட் பண்ணுறவங்க இல்லை, வாக்கு தத்தத்தை செலக்ட் பண்ணுறவங்க விசுவாசி. இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உன் பார்வைக்கு நல்லதாக இருக்கிறது அழகாக இருக்கிறது இல்லைப்பா, அதெல்லாம் இல்லை, நீ வாக்கு தத்தத்தை செலக்ட் பண்ணு, நான் உன் கூட பேசினதை செலக்ட் பண்ணு, நான் உன்னை நடத்தின விதங்களை நீ செலக்ட் பண்ணு. ஹல்லேலூயா. கிதியோனை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மீதியானியர்கள் கிதியோனுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறாங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா கடற்கரை மணலை போல இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உன் ஜனங்கள்லேருந்து வீரம் உள்ளவர்களை எல்லாம் தேர்ந்தெடு. கிதியோனும் தேர்ந்தெடுக்கிறார். 32,000 பேர்த்த கிதியோன் செலக்ட் பண்ணிட்டார் எடுத்ததும். உடனே கிதியோனுக்கு அப்பா 32,000 பேர் செலக்ட் பண்ணியிருக்கிறேன், ஆனால் இவ்வளவு தான் தேடுறாங்க, இதை வச்சு ஜெயிப்பண்ணா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு தான் இருக்கிறார். ஐயோ ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்களே, வெறும் 32,000 பேர். ஆண்டவர் அதுலேயும் என்ன பண்ணார், எடுத்ததுமே ஒரு 24,000 பேர்த்த ரிஜெக்ட் பண்ணுறார். ரிஜெக்ட் பண்ணதும் அடுத்தது இருக்கிறது வெறும் 8,000 பேர் தான். இந்த 8,000 பேர்த்த வச்சு நான் எப்படி இப்படி கடற்கரை மணலை போல சத்துருக்கள் பாளையத்தில் இறங்கி இருக்கிறாங்க, என்கிட்ட 8,000 பேர்த்த எப்படிப்பா நான் வச்சு ஜெயிக்க போகிறேன். ஆண்டவர் சொல்கிறார், இவங்க 8,000 பேர்த்தையும் போய் தண்ணி இருக்கிற இடத்துல தண்ணி குடிக்க சொல்லு, அதில் யாரெல்லாம் முட்டி போட்டு தண்ணி குடித்தாங்களோ அவங்களையெல்லாம் ரிஜெக்ட் பண்ணு, நக்கி யாரெல்லாம் குடிக்கிறாங்களோ அவங்கள செலக்ட் பண்ணுங்கிறார். நக்கி குடித்த நம்ம என்ன பண்ணுவோம், டீசெண்டாக குடித்தவனை தான் செலக்ட் பண்ணுவோம். அழகாக முட்டி போட்டு அழகாக குடிச்சிருக்கிறானே, கையில் எடுத்து அழகாக குடிச்சிருக்கான், இவன் என்ன நாய் மாதிரி நக்கி குடிக்கிறான் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணும். ஆண்டவர் அப்படியே மாற்றி சொல்கிறார், நீ என்ன பண்ணு, யாரெல்லாம் நக்கி குடித்தாங்களோ அவங்கள நீ செலக்ட் பண்ணு, மற்றவங்களையெல்லாம் ரிஜெக்ட். அவங்கள செலக்ட் பண்ணால் வெறும் 300 பேர். ஆண்டவர் சொல்கிறார், இந்த 300 பேர்த்த வச்சு நீ யுத்தம் பண்ணு. அங்கே கடற்கரை மணலை போல இருக்கிறாங்க. இது கிதியோனுக்கு எட்டவும் இல்லை,
புரியவும் இல்லை, ஆனால் விசுவாசித்தான் கிதியோன். அப்படியே ஆண்டவரே, சரி நாங்கள் என்ன அடுத்த ஆயுதத்தை எடுக்கணும்? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஈட்டியோ எதையும் எடுக்க வேண்டாம், மண்பாண்டத்தை எடுங்கிறாரு. மண்பாண்டத்தை வச்சு எப்படி அதை எடுத்து எக்காலம் ஊதிட்டு போட்டு உட, எல்லாரும் அவங்களுக்குள்ளே செதறுவாங்க. அதை அப்படியே செஞ்சார். நடக்காத ஒரு காரியம்தான், சொன்னால் சிரிக்கிற ஒரு காரியம்தான். ஆனால் விசுவாசித்து அதே மாதிரி கிதியோன் என்ன பண்ணார், 300 அந்த பானைகளை எடுத்து எக்காலம் ஊதி உடைச்சாரு. அங்கே இருக்கிற ஜனங்கள் மணலத்தனையாக இருக்கிறவங்க ஒருவருக்கொருவர் மோதி அவங்களே மாண்டு போனார்கள். இவங்களுக்கு ஒரே ஒரு வேலை இருந்தது, போய் எல்லாத்தையும் கொள்ளையடிக்கிற வேலை. கொள்ளையாடினார்கள். பாருங்க, இப்படி தான் கர்த்தர் நடத்துவார். சில நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியமாக இருக்கும், நம்ப முடியாத மாதிரி இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் அப்படி தான் கர்த்தர் நடத்துவார். ஆமென். விசுவாசிகள் என்னைக்கும் சாதகமாக இருக்கிற காரியத்தை எடுக்கக்கூடாது. வாக்குத்தத்தத்தை கண்மூடித்தனமாய் நம்ப வேண்டும். அப்படியே நம்பணும். ஆண்டவர் எனக்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஆபிரகாம் அப்படிதான் நம்பினார். எபிரேயர் 11வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். பாருங்க, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் ஒவ்வொரு ஸ்டெப்பும் விசுவாசத்தினாலே, அந்த வாக்குத்தத்தத்தினாலே அவன் பிழைத்தான். கடைசியா நான் ஒன்று சொல்லி முடிக்கிறேன். அர்ப்பணிப்பு தான் விசுவாசத்தின் முதல் படி. அர்ப்பணிப்பு இல்லாமல் விசுவாசம் கிரியை செய்யாது. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் கிரியை செய்யணும்னா ஒரு அர்ப்பணிப்பு வேண்டும். சாராளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு குழந்தை கிடைக்கும்பா. சாராள் அதுக்கு தன்னை அர்ப்பணிச்சா. வயசாக தன்னுடைய சரீரம் செத்து போனது, ஆபிரகாமுடைய சரீரமும் செத்து போனது. ஆனால் அதற்கு தன்னை அர்ப்பணித்தார்கள். மரியாளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, புதிய ஏற்பாட்டில், மரியாள் நீ ஒரு குமாரனை பெறுவாய் அப்படின்னோன்னையும் மரியாளுக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ ஆண்டவரே, நான் இன்னும் புருஷனை அறியனே. அந்த காலத்தில் ஒரு கன்னி பெண் கன்சிவானானா அவளை கல்லெறிந்து கொல்லுவார்கள். அவள் கல்லெறிந்து கொல்லப்படணும். இப்போ மரியாளுக்கு ஒரு பயம், நான் இன்னும் புருஷனை அறியனே, எப்படி எனக்கு இது நடக்கும், எப்படி ஆகும்பா, நம்பவே முடியல. ஆனால் அதுக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தா. நான் இடம் கொடுக்குறேன்ப்பா. அவன் நினச்சிருந்தா அந்த குழந்தைய களைச்சிருக்கலாம், ஏதாவது மருந்து அந்த காலத்துலலாம் இருந்திருக்கும், மருந்து ஏதாவது கொடுத்து இல்லை ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம். ஆனால் எல்லா ஆபத்துகளையும் தெரிஞ்சு, அம்மா அப்பா என்னை வெறுப்பாங்க, யோசேப்பு என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார், உலக ஜனங்கள் எல்லாம் என்னை எப்படா கல்லெறிஞ்சு கொள்ளலான்னு சிந்திப்பாங்க, நான் இப்படி ஒரு காரியத்தை எப்படி சுமக்கிறது அப்படிங்கிறத அவள் யோசித்திருப்பா. ஆனால் அதுக்கு தன்னை அர்ப்பணித்தாள். எல்லாமே சூழ்நிலைகள் மாறுதலாக இருந்தாலும் தன்னை முழுமையாக மரியாள் அர்ப்பணித்தாள். வேதத்தில் இன்னொரு அதிகாரத்தை நான் சொல்லி முடிக்க போகிறேன். லூக்கா 7வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா, ஒரு 100க்கு அதிபதி. இவன் தன்னுடைய வேலைக்காரனுக்கு உடம்புக்கு முடியல. இப்போ ஆண்டவரை பார்க்க வரார். இந்த 100க்கு அதிபதி ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு முன்னாடியே சீசர்கள் சொல்கிறாங்க, இந்த 100க்கு அதிபதியுடைய வீட்டுக்கு போக நீர் பாத்திரவானாய் இருக்கிறீர். ஏன்னா இந்த 100க்கு அதிபதிக்கு எல்லா தகுதியும் இருக்குது. அவர் நம்முடைய தேசத்தை அதிகமாக நேசிக்கிறார், அவர் நமக்கு தேவாலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறார் அப்படின்னு அவரை பற்றி பெருமையாக சொல்கிறாங்க. அவர் அநேக நற்கிரியைகளை செய்கிறார். பாருங்க, தேசத்தை நேசிக்கிறார், தேவாலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறார், அநேக நற்கிரியைகளை அவர் செய்கிறார். இப்படி பெருமையாய் சொல்லிட்டு சொல்கிறாங்க, இவருடைய வீட்டுக்கு நீர் போக பாத்திரமானா இருக்கிறீர். இப்போ அந்த 100க்கு அதிபதி ஆண்டவர்கிட்ட வரார். வந்ததுமே 100க்கு அதிபதி ஆண்டவரை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, ஆண்டவரே, நீர் என்னுடைய வீட்டுக்கு வர நான் பாத்திரவான் அல்ல. நீர் ஒரு வார்த்தை சொன்னா போது என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான். வாசிங்க. அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஆனா
சீசர்கள் சொல்றாங்க, இவன் பாத்திரவான், இவனுடைய வீட்டுக்குள் நீ பிரவேசிக்க இவன் பாத்திரவானா இருக்கிறான். ஆனா இவன் சொல்றான், நீர் என்னுடைய வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரவான் இல்லை. நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினான். இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டார். பாருங்க, இயேசு ஆச்சரியப்பட்டாருன்னு வாசிக்கிற முதல் வார்த்தை இங்கதான். இயேசு கிறிஸ்து எங்கேயுமே ஆச்சரியப்படலை. லாசருவை மரித்த 4 நாள் கழிச்சு ஆண்டவர் உயிரோடு எழுப்புறார், ஆச்சரியப்படலை. சப்பானியை நடக்க வைக்கிறார், ஆச்சரியப்படலை. குருடருக்கு பார்வையை தரார், ஆச்சரியப்படலை. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா வானத்தையும் பூமியும் படைக்கிறார், நட்சத்திரங்களை படைக்கிறார், பெரிய சுடர்களை படைக்கிறார். இதெல்லாமே படைச்சு வாவ் அப்படின்னு ஆண்டவர் ஆச்சரியப்படவே இல்லை. அதெல்லாம் நல்லது அப்படின்னு தான் சொல்றார். ஆனால் இந்த இடத்துல இந்த 100க்கு அதிபதியை பார்த்து ஆண்டவர் வாவ் அப்பா அப்படின்னு ஆச்சரியப்படுறார். காரணம் வாசிங்க. தமக்கு பின் செல்லுகிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இஸ்ரவேலர்களுக்குள் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவே இல்லை. நான் இப்படி ஒரு விசுவாசத்தை பார்க்கல. என்ன விசுவாசம்? ஆண்டவரே, நீ ஒரு வார்த்தை சொன்னா போதும் என் வேலைக்காரன் சுகம் அடைவான். நீங்க வர வேண்டாம்ப்பா, நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும். நீங்க வர்றதுக்கு நான் பாத்திரவான் அல்ல, நீ ஒரு வார்த்தை சொன்னா போதும் என் வேலைக்காரன் சுகம் அடைவான். இப்படி ஒரு விசுவாசம். ஆண்டவர் இந்த விசுவாசத்தை பார்த்து வாவ் அப்பா அப்படின்னு ஆச்சரியப்பட்டார். முதல் முறை ஆண்டவர் ஆச்சரியப்பட்ட ஒரு விசுவாசம்னா இந்த 100க்கு அதிபதியோடைய விசுவாசம் தான். இந்த விசுவாசத்தை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். இதுக்கு காரணம் என்னன்னா, அவன் தன்னை பெரிய ஆள் தான், ஒருத்தனை போனா போறான், வானா வரான், இவ்வளவு பெரிய ஆள் தன்னையே ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார். நான் ஒருத்தரை சந்திக்க போகிறேன், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் ராஜாதி ராஜா, அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் நிச்சயம் நடக்கும் அப்படின்னு முழுமையாய் 100% ஆண்டவரை நம்பினார். இவர்தான் இரட்சகர், இவர்தான் மேசியா, இவரால் தான் சுகம் கொடுக்க முடியும், மருத்துவர்களால் முடியாது, இயேசுவால தான் சுகம் கொடுக்க முடியும்னு முழுமையாக நம்பினார். இன்னைக்கும் நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களுடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் ஆச்சரியப்பட வேண்டும். உங்களுடைய விசுவாசம் கர்த்தரை ஆச்சரியப்படுத்துகிறதாய் மாற வேண்டும். இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா தன்னையே முழுமையாக அர்ப்பணித்தார். ஓ இந்த பாத்திரம், பிதாவே பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர்? அவர் தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார். இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவர். சாதாரண மனிதனாக வந்து எல்லார் நம்ம அனுபவிக்கிற எல்லா பாடுகளையும், நிந்தைகளையும், அவமானங்களையும், கொட்டையும், சாட்டை அடிகளையும் அவர் அடிக்கப்பட்டு தன்னையே முழுமையாக சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். அவரை விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க. நான் ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார், கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, நான் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நான் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, நான் மாம்சத்தின்படி பிழைத்திருக்கல, தன்னைத்தானே பலியாக கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, நான் மாம்சத்தின்படி பிழைத்திருக்கல, இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தின்படியே நான் பிழைத்திருக்கிறேன். எனக்காக தம்மை தாம் ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன். விசுவாசி அப்படின்னா நீங்க ஒவ்வொருவரும் அவரை பற்றும் விசுவாசத்தினாலே நீங்கள் பிழைத்திருக்கிறீர்கள், மாம்சத்தின்படி அல்ல. சாதகமான சூழ்நிலைகள் எல்லாம் இருக்குதே, அந்த சாதகமான சூழ்நிலையின்படி நடக்கிறவர்கள் அல்ல. இல்ல அதாவது ஏதோ இந்த வழி நல்லா இருக்கு, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு அதை செலக்ட் பண்ற கூட்டம் அல்ல.
நாம் விசுவாசத்தில் நடக்கிற கூட்டம். நம்முடைய விசுவாசம் கர்த்தரை ஆச்சரியப்படுத்தும். நம்மளுடைய விசுவாசம் நூறத்தனையான விசுவாசம். அர்ப்பணிப்புல தான் விசுவாசம் இருக்கிறது. உங்களை நீங்க அர்ப்பணிக்கும் போது விசுவாசம் கிரியை செய்யும். அர்ப்பணிப்பு இல்லாம விசுவாசம் கிரியை செய்யாது. இன்னைக்கு அநேக காரியத்துக்கு நீங்க அர்ப்பணிக்காம விசுவாசத்தை இழந்து போன ஒரு சூழ்நிலையில நீங்க வந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ அர்ப்பணி மகளே, நீ உன்னை அர்ப்பணி. மகனே, நீ உன்னை அர்ப்பணி. நான் உன்னுடைய விசுவாசத்தை, வாக்குத்தத்தத்தை நான் நிறைவேற்றுவேன். ஓ, நீங்க விசுவாசத்தையும் அதிசயத்தையும் பார்க்கணும்னா உங்களை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். மரியாள் தன்னை அர்ப்பணித்தாள். ஆபிரகாம் சாராள் தன்னையே அர்ப்பணித்தார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னையே ஒப்பு கொடுத்தார். ஓ, அர்ப்பணிப்பில் விசுவாசம் ஆரம்பிக்கிறது. அர்ப்பணிப்புல தான் விசுவாசம் தொடங்குகிறது. இன்னைக்கு ஆண்டவர் கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. அநேக நேரத்துல நான் மாம்சத்துல நடந்துட்டேன், மாம்சத்துல முடிவெடுத்துட்டேன். இனி மாம்சத்தின்படி நடக்காமல், ஓ தேவனுக்கு ஏற்றபடி, ஓ குமாரனுக்கு ஏற்றபடி, எனக்காக அடிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனுக்கு ஏற்றபடி நான் நடக்க எனக்கு நீர் பலனை கட்டளையிடுங்கப்பா. வாக்கு தத்தத்துல நடக்க உதவி செய்யுங்க தகப்பனே. ஒரு அர்ப்பணிப்ப கட்டளையிடுங்க, ஒரு அர்ப்பணிப்ப கட்டளையிடுங்க. எல்லாம் நல்லா கரங்களை தட்டி உற்சாகமாய் ரேபே கபாரா காதாடா பலபோ. தேவ வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. தேவ வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. அநேகருடைய விசுவாசம் புதுப்பிக்கப்படுகிறது. ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் நிறைவேற்ற வல்லவராயிருந்தார். ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவரானார். அதே போல கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் விசுவாசத்தில் வல்லவராய் மாற்றுகிறார். அநேக காரியங்கள் விசுவாசிக்க முடியாதபடி இருக்கிறதா? இது எப்படி ஆகுமோ, இது எப்படி நடக்குமோ என்ற கேள்வியோடு நீங்க வந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். நீ விசுவாசி, நீ நூறத்தனை விசுவாசி. நிச்சயம் இது நடக்கும், நிச்சயம் இது நடக்கும். ஓ ராபா கபாரா காதாடா பலபல. டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. விகே செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், TCCL செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், SCV செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும்,
பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.